நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஏழை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் பண்ண சொல்லுங்க. விவசாயிகளுக்கும் இன்னும் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை நிறைய கொண்டு வரணும். விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கோழிப்பண்ணை பிரச்சனைகளெல்லாம் முடிக்கணும். நிறைய எங்களுக்கு விவசாயம் சேர்ந்த துறைகளை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடை என்று கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கணும். இப்போ கோழி வளர்ப்பில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடந்துட்டு இருக்குது. பல்வேறு சிரமங்களை கோழி பண்ணையாளர்களும் கோழி வளர்ப்பவர்களும் சிரமப்பட்டு வருகின்றன. அது கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த மத்திய பொருட்கள் எல்லாம் உணவு பொருட்கள் எல்லாம் கொடுக்கறதுல ஒரு கம்மியான விலைக்கு கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு காரணமாக இருக்கு. காற்றாலை ரொம்ப பாதிப்பாயிருச்சு, கோழிப்பண்ணையும் ரொம்ப பாதிப்பு உள்ளாயிருக்குது. அதே போல் மட்டத்தூள் அதுவும் ரொம்ப பாதிப்புல தான் இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் அதிகமான வரிகள் போட்டு ரொம்ப சுமையாகி பல பேர் ரொம்ப சிரமத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த வருடம் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக மத்திய ஒன்றிய அரசு உபகாரம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கேஸு இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுத்தாகணும். கமர்ஷியல் பெருசு இது மாதிரி இப்போ மாதம் கண்டா 100 ரூபா 200 ரூபா ஜாஸ்தியாகவே போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த கேஸ் அடுப்பு இந்த மாதிரி மானியத்தில் கொடுத்தா கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஏழப்பட்டவங்க ரோட்டோரம் தெருவோரம் எல்லா வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும். கோழி பண்ணைகள்லாம் இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிகள் விழுந்துட்டே இருக்குன்னே சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வரிகள்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி அது நார்மலாக நிலைமைக்கு திரும்பணும்னா அது வரிகள் கொஞ்சம் கம்மி பண்ணும். பட்ஜெட் தாக்குதல் இனிமேல் தான் பண்ண போறாங்க. நிறையா கம்மி பண்ணி போட்டாங்கன்னா எல்லா வாழ்வாதார மக்களும் பாதிக்கப்பட்டவங்க கூடி சீக்கிரமா அது மீண்டும் சீரமைப்பு தந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் உடுமலைப்பேட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.